சண்டே அதுமா வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு எனக்கு காலையிலே தோணிகிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் வேறு வேலைக்கு போயிட்டு மதியம் தான் வந்தாரா. சரி வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தார். சரி வேலைக்கு போய்ட்டு டயர்டாக இருக்கும், ரெஸ்ட் எடுக்கும் அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவரே சொன்னார், ரெடி அவரும் எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னார். சரி எங்கே போகிறதுன்னு பிளான் எல்லாம் பண்ணவே மாட்டோம். போகும்போது ஏதாச்சும் போவோமே, அது மட்டும்தான். வீட்லேருந்தே எல்லோரும் வந்துட்டு பிளான் பண்ணி தான் போவோங்க. நாங்கள் எங்கே போனாலும் ஊருக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி பிளான் பண்ணவே மாட்டோம். இங்கே போகணும் அங்கே போகணுன்ட்டு போய் ரெடி ஆகிட்டு வீட்டு விட்டு கிளம்புவோம். அதுக்கப்புறம் போகும்போது பார்த்தா அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு வருவோம். எதார்த்தமாக எடப்பாடிக்கு தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு பொண்ணுமே ஒரு பேக்கரிக்கு தான் போனோம். டீ குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே டீ குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். வரும்போது பார்த்திங்கன்னா மித்ரன் வந்துட்டு பானிபூரி வேணும் அப்படின்னு கேட்டேன்னா, சரி பானிபூரி வாங்கி 2 பேருமே ஊட்டி விட்டுட்டு நான் சாப்பிடல. அப்புறம் அவர் வந்துட்டு ரசப்பூரி வேணும் அப்படின்னாரு. அவருக்கு வேறு கடையாண்ட நிறுத்தி ரசப்பூரி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கர மழை மூடமாக வெந்துச்சு. எங்கே மழை வருதோ அப்படின்னு பார்த்தா மழை வரல. வீட்டுக்கு வர வெளியே எங்களை வீட்டுக்கு விட்டுட்டு மறுபடியும் கடைக்கு போயிட்டு பழம் வாங்கிட்டு வந்தார். பைனாப்பிள் அதை தான் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.